விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த சிறப்பு நேரலையில் நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். திரு சுவாமிநாதன், இப்போ இந்த விவகாரம் பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் அழுத்தங்களுக்கான நம்ம காரணங்களை பேசுறோம். இப்போ சிபிஐ அப்படிங்கும் போது ஒரு மத்திய அமைப்பு அடிப்படையாக வச்சு சொல்லப்படுது. ஜனநாயகன் விவகாரத்திற்கு காங்கிரஸ் தரப்பிலிருந்து ஒரு ரியாக்ஷன் இருந்தது அப்படின்னு பார்க்க முடிந்தது. ஆனா இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டும் இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் சரி, தேசிய அளவிலையும் இது அதனுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும், என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணக்கூடும்? நம்ம முதல்ல தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஒரு உதாரணத்திற்கு ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க கரூர் சம்பவம் நடந்த உடனே அவங்க ரொம்ப கடுமையான அளவுக்கு விஜய் பக்கம் ஆதரவா நின்றாங்க, ஆதரவு குரல் எழுப்பினாங்க. பட் அவங்க அந்த நேரத்துல என்ன நினைச்சாங்கன்னா, விஜய் இந்த ஆதரவுக்காக நமக்கு நன்றி எல்லாம் சொல்லுவாரு, நம்மளோட ஒரு நெருக்கமான ஒரு உறவுல வருவாரு, அது எதிர்காலத்துல கூட்டணிக்கான அச்சாரமா மாறும் அப்படின்னு நினைச்சாங்க. விஜய் பதிலே சொல்லல கரூர் சம்பவத்துல. பட் அப்படி கரூர் சம்பவத்துல விஜய் பதில் சொல்லாத குறைய அதிமுக வீதி வீதியாக போய் பிரச்சாரம் செய்யற மாதிரி சட்டமன்றத்துல பேசினாங்க, மக்கள் மன்றத்துல பேசினாங்க. அந்த பாருங்க கொடி அசைக்குது, கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, இப்படின்னா பல கட்டங்களா பேசினாங்க. பட் விஜய் அவர்கள் தரப்புல இருந்து அவர்களுக்கு எந்த சிக்னலும் கிடைக்கல என்பதை தாண்டி ஒரு புதிய அங்கீகாரம் கூட பண்ணல. எங்களுக்கு ரொம்ப அதிமுக குரல் கொடுத்தாங்க என்கிற அளவுல கூட அவங்க எந்த ரியாக்டும் பண்ணல. சோ அதனுடைய எதிர்விளைவு தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு தமிழக அளவுல நான் சொல்றேன், முதல்ல ஒரு ஜனநாயகன் போன்ற ஒரு படம் முடக்கப்படுகிற பொழுதோ, அது இயல்பாக நடந்தாலும் சரி, அது தணிக்கை வரையும் ஏதோ ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து அது முடக்கப்பட்டிருந்தாலும் சரி, எந்த வகையில இருந்தாலும் அதிமுக போன்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான கட்சியிடமிருந்து எந்த ஆதரவு பொருளும் வரல, அவர்களுக்கு பெரிய அளவுல வரல. பட் அதே மாதிரிதான் இந்த சிபிஐ விசாரணையை பொறுத்தவரை ராகுல் காந்தி அவர்கள் ஜனநாயகனுக்கு ஒரு ட்வீட் போடுறாரு. ஆனா சிபிஐ விசாரணை வளையத்தில் இருக்கிறத பத்தி ட்வீட் போடல. ஆனா ராகுல் காந்தி இன்னொரு சம்பவம் என்ன பண்ணாருன்னா, தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள்ட்டே தொலைபேசியில பேசுறாரு, என்ன நடக்குது, கரூர் சம்பவம் என்ன நடந்துச்சுன்னு பேசுறாரு. இன்னொரு பக்கம் விஜய் போன்றவர்களுக்கும் அழைத்து, விஜய் அவர்களுக்கே அழைத்தும் அவரு தொலைபேசியில பேசுறாரு. கேட்டா ராகுல் காந்தி அப்படிதான் ஜனநாயக பூர்வ தன்மை கொண்டவர், எல்லாத்தையும் பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப இது அரசியல் கட்சிகளால விஜய் அவர்களை முன்னிலைப்படுத்தி இன்னைக்கு ஒரு அரசியலாகத்தான் அது பார்க்கப்படுது ஒழிய, இயல்பாகவே விஜய் எந்த அரசியல் கட்சிகளையும் தன் பக்கம் ஈர்க்கல அப்படின்னு தான் பாக்குது. எல்லாருக்கும் ஒரு அரசியல் கணக்கு, அந்த அரசியல் கணக்குகளுக்கான காய் நகர்த்தல், அந்த காய் நகர்த்தல்களை மையமாக வைத்துதான் விஜய்க்கு கரூர் சம்பவத்துல வந்த ஆதரவு குரல்களும் சரி, இந்த சிபிஐ என்கொயரி நேரத்துல கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதும் சரி. இன்னொன்று, சிபிஐ விசாரணை வளையத்தில் இன்றைக்கு விஜய் இருக்கிறது. அதாவது ஜெகதீஸ்வரன் கருத்தை நான் மறுக்கல. விஜய் தரப்பினரே கேட்டாங்க, சிபிஐ என்கொயரி கேட்டாங்க, எல்லாமே ஓகே. அவருக்கான வாய்ப்பு என்ன இருந்துச்சு? அதை தாண்டி அவர் முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் சொல்றது தமிழ்நாடு அரசு மேல தவறுன்னு அந்த கட்சியினர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ரொம்ப குறிப்பா கரூர் சம்பவம் காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலங்கிறாங்க. அப்ப அந்த வழக்கை தமிழ்நாட்டு காவல்துறை விசாரித்தால் அதன் போக்கு எப்படியாக இருக்கும் என்று அவர்கள் குற்றச்சாட்டை கிளப்புறாங்க. அப்ப அவர்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு என்பது சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு கேட்கறதான இருக்க முடியும். பட் சிபிஐ இவ்வளவு தீவிரமாக இதை விசாரிப்பாங்க, இது இவ்வளவு நெருக்கடிக்குள்ளாவோ என்பதெல்லாம் ஜெகதீஸ்வரன் அண்ணன் அவர்கள் சொல்வதை போல தாவேக்கா அவ்வளவு யோசிச்சாங்களான்னு எனக்கு தெரியல. பட் அதே நேரத்துல மிக மிக முக்கியமா தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை கையாண்ட விதம் ஒன்றாக இருந்தது, தாவேக்கா சிபிஐ கையாளுகிற விதம் ஒன்றாக இருந்தது. ஜெகதீஸ்வரன் அவர்கள் குறிப்பிடுவதை போல தமிழக அரசு சாஃப்ட் கார்னரா தான் டீல் பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனா முதல்வரே என்ன சொல்லி குறிப்பிட்டிருந்தாங்க, நம்ம எந்த ஒரு அரசியல் தலைவரும் தன் தரப்பு தொண்டன் வழியாவதை விரும்ப மாட்டாங்கன்னு பேசினாங்க. ஆனா விஜய் 3வது நாள்ல ஒரு வீடியோ வெளியிட்ட பொழுது, சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது பண்ணா என்ன பண்ணுங்க என்கிற குரல்ல ஒரு வீடியோவை வெளியிட்டு விட்டார். சோ அப்ப அவர்களாகவே இந்த களத்தை சிபிஐ நோக்கி நகர்த்திட்டாங்க என்கிற அளவுல சரியானது. பட் தன்னை திமுகவை தன் அரசியல் எதிரி என்று வேலைக்கு மேலே சொல்லக்கூடிய விஜய் இயல்பாகவே ஒரு அன்செக்யூர்டா உணர்ந்தார். ஒருவேளை திமுக இந்த வழக்கை தமிழக அரசை ஹேண்டில் பண்ணாங்கன்னா நமக்கு எதிர்காலத்துல சிக்கல் இருக்குமோ என்று அவர் நினைத்திருக்கலாம். அதனால அவர்கள் முன்பிருந்த வாய்ப்பு என்பது அதுதான், சிபிஐ நோக்கி போறதுதான். பட் இன்னைக்கு விஷயம் என்னன்னா, சிபிஐ விசாரணையில கிட்டத்தட்ட 2வது நாளாக இன்றைக்கு 2வது முறையாக அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். தேர்தலுக்கு இன்னும் சில காலங்கள் இருக்கு. 23ஆம் தேதிக்குள்ள கூட்டணிகள்லாம் எங்களுக்கு உறுதியாயிருன்னு பியூஷ் கோயல் போன்றவர்கள் சொல்றாங்க. இது அவருக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டம், மிகுந்த அழுத்தமான ஒரு சூழல்ல தான் விஜய் தரப்பினர் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நமக்கு காட்டுது. இன்னொன்று, அவருக்கு பிரதான கட்சிகள் இன்னைக்கு பார்த்தா அரசியல் கட்சிகள் எல்லாம் விஜயை நோக்கி பெருசா ஒரு ஆதரவு குரல் ராகுல் காந்தி போட்டாரு. இன்னைக்கு இடதுசாரிகள் இருக்காங்க தமிழ்நாட்டிலேயே, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்ற வலுவாக இருக்கக்கூடியவர்கள், விசிக தரப்புல இருந்தாலும் பலத்த ஆதரவு குரல் வரல. அதுக்கு காரணம் என்னன்னா, இவர்கள் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு பேசுறாரு, தொடர்ச்சியா அரசியல் களமாடல. அந்த இடைவெளி தான் அப்புறம் அரசியல் கட்சிகளுக்கு இவரை நோக்கி நம்ம குரல் கொடுத்தோம்னா அது திமுக கூட்டணிக்குள்ள நமக்கு மனசங்கடத்தை ஏற்படுத்தும், அல்லது அதிமுக தரப்பு தொடர்ந்து பேசலாம். திரு சுவாமிநாதன், இப்போ அங்க சிபிஐ அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய விசாரணை விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சுசித்ரா, இப்போ இந்த விசாரணையினுடைய தற்போதைய நிலவரம் என்ன?
விஜயிடம் அடுக்கடுக்கான கேள்விகள் தற்பொழுது சிபிஐ தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 2ஆம் நாளான இந்த விசாரணை என்பது நாளையும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் சிபிஐ வட்டாரத்தில் கூறப்படுகிறது. குறிப்பாக கடந்த முறை சுனில்குமார் தலைமையிலான அந்த ஒரு விசாரணை குழு என்பது விசாரணை நடத்தி வந்த நிலையில் இன்று அவர் விடுப்பில் இருப்பதன் காரணமாக அஜய் யாதவ் என்ற ஐபிஎஸ் தலைமையிலான ஒரு விசாரணை என்பது இன்று நடத்தி வருவதாகவும், அந்த விசாரணை குழுவில் அவர்கள் மட்டுமல்லாமல் ஏற்கனவே கரூர் சென்று நேரடியாக விசாரணை நடத்திய எஸ்பி பிரவீன்குமாருடைய குழுவும் அதில் இடம்பெற்றுள்ளது என்ற ஒரு தகவலையும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று விஜயிடம் மட்டும்தான் விசாரணை என்பது நடத்தப்படும் என்றும் மேலும் கூடுதலாக யாரிடமும் விசாரணை நடைபெறாது என்ற ஒரு தகவலையும் சிபிஐ அதிகாரிகள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் தாவேகா தரப்பில் அதாவது தாவேகாவிடமிருந்து கேட்கப்பட்ட அந்த ஒரு வீடியோ ஆதாரங்களை சிபிஐ ஆனது சமர்ப்பிப்பதற்கான ஒரு அறிவுறுத்தல்களை விஜய்க்கு வழங்கியுள்ளதாகவும் சிபிஐ தரப்பிலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கூறியது போல பல்வேறு கேள்விகள் சிபிஐ ஆனது தற்பொழுது விஜயிடம் முன்வைத்து வருகிறது. குறிப்பாக கூட்ட நெரிசல் தொடர்பான அந்த ஒரு பொது அறிவிப்புகளை புறம் தள்ளிவிட்டு அது மட்டுமல்லாமல் காவல்துறையினுடைய அறிவுறுத்தல்களையும் பொருட்படுத்தாமல் விஜயினுடைய அந்த ஒரு பிரச்சாரம் என்பது தொடர்ந்து நடைபெற்றதா என்ற ஒரு கேள்வியை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். வீடியோ ஆதாரங்கள் அடிப்படையில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட பிறகும் அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தது ஏன் என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுதைய விசாரணையில் அதிகாரிகள் விஜயிடம் எழுப்பியிருப்பதாக சிபிஐ தரப்பிலிருந்து நமக்கு கூறப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக கடந்த சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்று வரும் இந்த விசாரணையை பொறுத்தளவில் ஏற்கனவே தாவேகா நிர்வாகிகளான வசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், மதியழகன் மற்றும் விஜயனுடைய கேரவன் வாகன ஓட்டுநரிடம் பெறப்பட்ட அந்த வாக்குமூலங்களும் விஜயனுடைய கருத்துக்களும் ஒருமித்தமாக இருந்தாலும் பல்வேறு வீடியோ ஆதாரங்கள் என்பது அவர்களுக்கு எதிராக உள்ளது என்பதையும் சுட்டிக்காட்டி இந்த கேள்விகளை விஜயிடம் தற்பொழுது அதிகாரிகள் எழுப்பி வருவதாக சிபிஐ தரப்பிலிருந்து கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்த அவருடைய வாகனம் கரூருக்கு வருவதற்கு ஏற்பட்ட தாமதம் என்பது குறித்த ஒரு முறையான, அதாவது போதிய அளவில் திருப்தி அளிக்கும் வகையிலான பதிலை தாவேகா தரப்பிலிருந்தோ அல்லது அதனுடைய தலைவர் விஜய் தரப்பிலிருந்தோ தற்பொழுது வரை சிபிஐக்கு வழங்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தையும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு முழுக்க 7 மணி நேரம் தாமதம் என்பது இதனை எவ்வாறு இவ்வளவு கூட்டத்தில் இதனை எவ்வாறு ஏற்க முடியும் என்ற ஒரு கேள்வியும் அதிகாரிகள் எழுப்பியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கரூருடைய அந்த நிகழ்வுகளுக்கு யார் நிதி உதவிகளை செய்தது என்ற ஒரு கேள்வியும் விஜயிடம் அதிகாரிகள் தற்பொழுது எழுப்பியுள்ளதாகவும் தற்பொழுது முதற்கட்டமாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. இந்த கரூர் விவகாரத்தில் ஏற்கனவே விசாரணை பல்வேறு கட்டங்களாக கரூரில் நேரடியாகவும் தற்பொழுது டெல்லியிலும் நடைபெற்று வரும் நிலையில்தான் பிப்ரவரி 2ஆம் வாரத்திற்குள் அதிகாரப்பூர்வமாக ஒரு முதற்கட்ட குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்படும் எனவும் அதில் விஜயனுடைய பெயர் இணைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் தான் சிபிஐ வட்டாரங்களில் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளன. தற்பொழுது விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதேதான் இன்னும் எவ்வளவு நேரம் இந்த விசாரணை என்பது நடைபெறும் என்பதையும் இன்று மாலை சிபிஐ அதிகாரிகள் தெரிவிப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது. இதற்கு முன்னதாக காவல்துறை அதிகாரிகள் முன்வைத்த பல்வேறு விளக்கங்களும் இன்று சிபிஐ வசமிடமிருந்து விஜய்க்கு ஒரு கேள்விகளாக முன்வைக்கப்பட்டு வருவதையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி சுசித்ரா. கூடுதல் தகவல்களுக்காக நாம் தொடர்ந்து இணையலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த சிறப்பு நேரலையை தொடரலாம்.